ப்ரோ இந்த படம் வந்து இப்போ 2வது தடவை பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சண்டே வீக்கெண்ட் அப்படின்றதுனால அந்த டேஸில் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதுக்காக தான் மெயினாக இந்த படத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட இந்த செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னமும் வந்து அடிக்டடாக தான் இருந்துச்சு இந்த படம். அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு எங்கேஜாக போயிருந்தது. ஒரு இடத்துல கூட எனக்கு லேக்ன்றது பெருசாக எங்கேயுமே தெரியவே இல்லை. ஒரு காமெடி மீட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி எமோஷனல் மீட்டராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆனது எல்லாத்துக்குமே. ஏன்னா ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் புதுசாக யோசிச்சிருக்கிறாங்கன்ற போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதில் ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட நான் அந்த அப்படி போடு சாங் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வச்சதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும். அதாவது இங்கே பொண்டாட்டி வந்து திரும்ப வந்திருக்காங்க, உனக்கு அப்படி போடு பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த டயலாக் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் போகுது. இவங்க வந்து வேணும்னே தாக்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த படம் வந்து இன்பன் உதயநிதி தான் வந்து தயாரிப்பு. வேணும்னே இது தாக்கின மாதிரி தான் வந்து இந்த சீன் வச்ச மாதிரி இருக்கு. இந்த சீன் ஒரு ப்ளஸ் பாயிண்டே இருந்தாலும் இதில் ஒரு மைனஸாகவும் எனக்கு அதில் ஒரு தெரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே இது காமெடியோட கடந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது நல்லா ஆராயும் போது அதெல்லாமே கண்டிப்பாக வந்து தெரியதான் செஞ்சது. ஆனால் இது ஓவரால் ஃபன் ஃபில்டு மூவி ப்ரோ. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். கருணாஸ்லாம் வந்து பீக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா கருணாஸ் அவர்களை இப்போ அந்த கொஞ்ச நாளாகவே சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு மட்டும்தான் வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாரம் கூட நூறுசாமி படத்தில் வந்து கொஞ்சம் ஆன்டாகனிஸ்டாகவும் காட்டியிருந்தாங்க அவரை. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த பழைய காமெடி வந்து அவர் ட்ரை பண்ணியிருந்தாரு. அதை வந்து வெற்றி அடைவும் செஞ்சுட்டாரு. அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அதாவது இது எங்க ரத்தம் அப்படின்னு சொல்ற டைலாக்கா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து நான் வந்து அதாவது ஆம்பளை பாட்டா இருந்தா நான் வந்து பொம்பளை வேஷம் போட்டா போய் நிக்கிறது அப்படின்னு சொல்ற போது இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து கோர்ட் வாசல் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்றது. போட்டு பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன்டா, எப்படியாச்சும் அதுல நிக்க வைங்கடா அப்படின்னு அது சொல்றது இருக்குது. அந்த மாதிரி அந்த டைமிங் காமெடியா இருக்கட்டும், இன்னொன்று காளி வெங்கட் அவருடைய போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆசம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபா மூமெண்ட் சீரியஸா தியேட்டர்ல குபீர்னு சிரிச்சிருவீங்க. அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னமும் வந்து சூப்பரா இருந்தது. அது எங்க ஆளுகிற ரம்யா கிருஷ்ணனா? ஏங்க உங்க ஆளுன்னு சொல்லுங்க, அது என்ன எங்க ஆளுன்ட்டு? அவங்க உங்களுக்கு தான் கனவு கண்ணி. ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் வந்தாலுமே ரொம்ப அவங்களான செட்டிலான கேரக்டராகவும் பண்ணிட்டு போறாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு அவர்களும் லாஸ்ட் கேமியோ வந்து அவரு வந்து நல்லா இருந்துச்சு. அதுலேயே கடைசியாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. என் சர்வீஸ்லேயே இது வரைக்கும் இந்த மாதிரி குஸ்தியை நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட்டு ஆன் த ஸ்பாட்ல பிரெக்னென்ட் ஆனவங்களை இப்போதான்டா பார்க்குறேன் அப்படின்னு போது மொத்த தேட்டரையுமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்ளாஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு. யா அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட மெயின் பில்லரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கதையை புரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நடிச்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அந்த பாப்பாலாம் இன்னும் வளர வளர வந்து பார்த்தோன்னா தெய்வ திருமகள் எப்படி அந்த சாரா கேரக்டர் பாப்பா இருந்ததுங்களோ இப்போ வந்து துரந்தரில் ஒரு ஹீரோயின் ரேஞ்ச் லெவல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பாப்பா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று மீனு டீச்சர் அவங்கள சொல்லிட்டு இந்த படத்தை கறக்காமல் இருக்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன் புரியலங்க. அது 80s டீச்சராக இருக்கட்டும், இது வந்து 2Ks டீச்சராக இருக்காங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக அவங்களோட போர்ஷன் என்னதான் கிளாமருக்கு யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களும் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடிச்சிருந்தாங்கன்றதே ஆச்சரியமாக தான் இருந்தது. அவங்களுடைய அந்த டப்பிங் மட்டும்தான் எனக்கு அங்கங்கே சரி வரல. எனக்கு ஐஸ்வர்யா லட்சுமிக்குமே இதே தான், டப்பிங் தான் அந்த ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அந்த டப்பிங் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே இதாக இருந்தது. விஷ்ணு விஷால் அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டிவாகவே நடிச்சிருந்தாரு. காமெடின்ற இடத்துல அந்த காமெடியாகவும் அந்த ட்ராக்கை கொண்டு போகிறாரு, இன்னொன்று எமோஷனல் ட்ராக்லேயும் கொண்டு போகிறாரு. ஃபைட் சீட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு இவர் வந்து பார்த்தோன்னா 10 பேர் அடித்து பறக்க விடுவாரா அப்படின்ற மாதிரி தான் அவரோட அந்த கேரக்டர் இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டு ஒரு ஃபைட் அந்த சீன் காட்டின விதமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் வந்து என்னதான் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இது இல்லைனாலுமே கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்மளை லேக் அடிக்காமல் விட்டதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் சாங்ஸ் ஒரு 2-3 சாங் கேட்குற மாதிரி நல்லாவும் இருந்தது. ஒரு சாங் சம்பவக்காரின்ற சாங் ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது நம்ம கேட்டிருப்போம். அதை தாண்டி
அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு சாங்கு நல்லா கேட்குற மாதிரி இருந்தது. அப்பா பொண்ணுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் சாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் வந்து ஃபேமிலியோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 9.1 தரலாம். ஜென்ரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா 7.5 தருவீங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். மறக்காம இந்த மறக்காம இந்த படம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா தேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சிரிப்பு மலைன்றது இன்னமும் வந்து இதா இருக்கும். எனக்கு ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கும்னு தெரியல. ஆனா தேட்டருக்கு 100% ஃபன் ஃபில்டான மூவி. அதனால கண்டிப்பா அந்த படம் முடிஞ்ச அளவுக்கு தேட்டர்ல பாருங்க. இதை மறக்காம உங்க வீடியோவில் எல்லாமே போடுங்க.